ஹைரன் நாங்க உங்களுடைய தலைப்பாக அல் அஷ்ஆர் மின் முகர்ரராத்தில் முஸ்தவல் ஆலி ஏலவல் பாடப்பரப்பில் இருக்கின்ற கவிதைகள் சம்பந்தமாகத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வு இருக்கின்றது. நாங்கள் முதலாவதாக என்னென்ன கவிதைகள் இருக்கின்ற விஷயத்தை பார்ப்போம். கைட் புக் ஒன்று கைவசம் உங்களோட கையில இருக்கும். அதுல பாருங்க 12ஆம் ஆண்டு புத்தகத்துல முக்கியமான 4 தலைப்புகள் இருக்குது. அதுல ஒன்று மஸ்ஜித், அடுத்தது அஸ்ஸலாத் தொழுகை, சௌம், ஹஜ் இபாதாத்தோடு சம்பந்தப்பட்ட 4 கவிதை தலைப்புகள் கைட் புக்ல 12ஆம் ஆண்டு கைட் புக்ல இருக்குது. அதே நேரம் 13ஆம் ஆண்டு கைட் புக்ல இன்னும் 4 முக்கியமான கவிதைகள் இருக்குது. ஃபதுலு முஅல்லிமதி எனது ஆசிரியையின் சிறப்பு, ஹுல்மு ரீமா ரீமாவின் கனவு, ரீமான்றது இங்க ஒரு பெண்ணுடைய பெயர், ரீமாவின் கனவு, வதனி உஹிப்புக லா பதீல வத்தன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தேசம், வத்தனி எனது தேசமே, உஹிப்புக உன்னை நான் நேசிக்கிறேன், லா பதீல உனக்கு பிரதியீடாக நிகராக எதுவும் கிடையாது. அடுத்தது லக்கத் ஜானல் பிலாத வமன் அலைஹா என்று சொல்லக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா பற்றி பாடிய தீவானுல் இமாமி ஷாஃபில வருகின்ற ஒரு சின்ன கவிதை இருக்குது. இந்த 4 கவிதைகளும் ஃபதுலு முஅல்லிமதி, ஹுல்மு ரீமா, வதனி உஹிப்புக லா பதீல், லக்கத் ஜானல் பிலாத் இது 13ஆம் ஆண்டு கைட் புக்ல இருக்கிற கவிதைகள். மொத்தமாக நீங்க பார்த்தா 8 கவிதைகள் இருக்குது. இன்னொரு சின்னொரு கவிதையை ஒன்று இருக்கும், கிதார், யஜ்ரி யஜ்ரி கிதார்னு சொல்லி சின்னொரு கவிதை ஒன்று இருக்குது. ஒரு அது சின்ன கவிதை, அது கவிதைகளுக்குள்ள வராது, படிச்சுக்கோங்க. அப்ப இந்த 8 கவிதைகள்லையும் கேள்விகள் நாங்க எப்படி வாரேன்னு சொன்னால் நீங்க பாருங்க. மிக முக்கியமாக ஹம்சு தரஜாத் லில் கிஸ்மிஸ் சானி நாங்க ஏற்கனவே பார்த்தோம். பகுதி 2ல கட்டாயம் செய்ய வேண்டிய கேள்விகள்ல ஒன்று தானே கவிதை. அப்ப அதுக்கு ஒரு கவிதை எப்படியும் வரும், 5 புள்ளிகள் வழங்கப்படும். அதாவது ஒரு கவிதை தரப்பட்டு கவிதையிலிருந்து கேள்விகள் 5 தரப்படும். அந்த கவிதையில நீங்க விளங்கி அந்த கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும். அப்ப இதுல கவிதைகளை நீங்க பாடமாக்க வேண்டிய தேவை ஒன்று இல்லை. கவிதையை விளங்குறதுதான் முக்கியம். கவிதையை விளங்கி அந்த கேள்விகளை சரியாக விளங்கி கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் எழுத வேண்டும். அது கட்டாய கேள்வி பகுதி 2. அடுத்தது பகுதி 1 பொறுத்த மட்டும் எம்சிக்யூ கேள்வியில வார 4 அல்லது 6 கேள்விகள் பார்ட் 1க்கு வரும். சரி, அதாவது 46 தரஜாத் கேள்விகள் அல்ல, புள்ளிகள். ஒரு கேள்விக்கு 2 புள்ளிகள் தானே. அப்ப 2 அல்லது 3 வினாக்கள், சரியா? சலாசத்து அவ் அர்பஅத்து அஸ்இலா 46 தரஜாத் மினல் கிஸ்மில் அவ்வல். பகுதி 1ல 2 அல்லது 3 கேள்விகள் கவிதையோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும். ஒவ்வொரு கேள்விக்கும் 2 புள்ளிகள். எனவே இந்த கவிதை, இந்த 8 கவிதைகளையும் நாங்கள் படித்தால் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு 10 அல்லது 11 9 புள்ளிகள் எங்களுக்கு பெற முடியும். நாங்கள் கடந்த காலங்கள் அடுத்ததாக எவ்வாறு இந்த கவிதையோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்திருக்கின்ற விஷயத்தை பார்ப்போம். அல் அஸ்இலத்து சாபிகா அல் முத்தஅல்லிகா பில் அஷ்ஆர். உங்களுக்கு தெரியும், ஷிஅருன் அஷ்ஆர் என்றால் கவிதைகள். கசீதாண்டும் சொல்லுவாங்க. நீங்க வினாபத்திரத்துல பார்த்தா கசீதான்ற சொல்லத்தான் பயன்படுத்திப்பாங்க. அந்த கசீதான்ற அந்த சொல் மூலமாக நாடப்படுகின்ற விஷயம் கவிதை தான். நாங்க கவிதை அடிகளுக்கு பைத்துன் அபயாத்துன்னு சொல்லுவோம், சரியா? பைத்துன் புயூத் என்று சொன்னால் வீடுகள், ஹோம். பைத்துன் அபயாத் என்று சொல்றது கவிதை அடிகளுக்கு நாங்கள் சொல்லுவோம். இப்ப 2019, 2020, 2021ஆம் ஆண்டு கவிதையோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் பார்ட் 1ல எப்படி வந்திருக்குது, பார்ட் 2ல எப்படி வந்திருக்கிறன்றதை நாங்க அடுத்து பார்க்க போற விஷயம். அப்ப இதுல மிக முக்கியமான விஷயம், மாணவ மாணவிகளே, இந்த கேள்விகளை நாங்க சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
வினா அமைப்புகளை சரியாக விளங்கிக் கொண்டு அந்த கேள்விகளுக்கு விடையளிக்கின்ற வகையில் தான் நாங்கள் ஏலவலுக்கு தயாராக வேண்டும் என்ற வகையில நான் உங்களுக்கு இலகுபடுத்தி தந்திருக்கிறேன். கடந்த கால வினாப்பத்திரங்கள்ல கவிதையோடு சம்பந்தப்பட்ட வினாக்கள் எவ்வாறு வந்திருக்கிறது சம்பந்தமாக. எனவே இந்த பகுதியை நீங்க சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்க பாருங்க, நான் ஏற்கனவே வந்த சாட்லையும் இதுல பாருங்க, நீல கலர் அஸ்ஸௌம் அல் ஹஜ் ஹுல்மு ரீமா, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற நீல கலர்ல இருக்கிற தலைப்புகள் ஏற்கனவே வந்த தலைப்புகள். நான் அதை பின்னால் எப்படி சொல்லிக்கிறேன், ஹஜ் அஸ்ஸௌம் ஹுல்மு ரீமா. 12ஆம் ஆண்டு புத்தகத்துல 2 கவிதைகள் வந்திருக்குது. இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட ஹஜ் வந்திருக்குது, நோன்பு வந்திருக்குது. 2021ஆம் ஆண்டு ஹுல்மு ரீமா, ரீமாவின் கனவு சம்பந்தமான கவிதை பார்ட் 2க்கு வந்திருக்கிறத நாங்க பாக்குறோம். நான் பேசுறது பார்ட் 2. 2019ஆம் ஆண்டு பாருங்க இந்த கவிதையை எப்படி வந்திருக்கு. இது 2019ஆம் ஆண்டு நடந்த வினாபத்திரத்துல வந்த கேள்வியை நான் அப்படியே போட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்க, இக்ராஇல் கஸீதத சும்மா அஜிப் அனில் அஸ்இலத்தில் லத்தி தலீஹா பில் ஜுமலில் காமிலா. இந்த கசீதான்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. மானாஹு ஷிஅர். இந்த கவிதையை வாசித்து கீழுள்ள வினாக்களுக்கு முழுமையான விடை எழுதுக. இப்ப மிக முக்கியம், பில் ஜுமலில் காமிலா. விடைய நீங்க சுருக்கமாக எழுதப்படாது. தெரியும் சிலாக்களுக்கு விட தெரியும், ஷோர்ட்டா எழுதுறது. அப்ப இங்க 5 புள்ளிகள் தரப்படுகின்ற ஒரு கேள்வி. எனவே சின்ன சின்ன கேள்விகள் தான். ஆனா கட்டாயம் நீங்க கவிதை என்ற பகுதியை அதுக்கான விடைகளை எழுதுகின்ற போது அந்த விடைகள் லபுத்த அன் தகூன பில் ஜும்லா காமிலா, அது முழுமையான வசனமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். என்றால் கேள்வி அப்படித்தான் இருக்குது. சும்மா அஜிப் அனில் அஸ்இலத்தில் லத்தி தலீஹா பில் ஜுமலில் காமிலா, முழுமையான வசனம். அப்ப இந்த கவிதை 12ஆம் ஆண்டு புத்தகத்துல இருக்கின்ற கவிதை. இந்த கவிதை இந்த இடத்துல நான் வாசிக்கல, கேள்விகளையும் நான் வாசிக்கல. இது நான் உங்களுக்காக 2019ஆம் ஆண்டுல என்ன கவிதை வந்திருக்கின்றத காட்டுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ. ரைட். அப்ப இதுல பாருங்க, அப்ப இது ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட கவிதை வந்திருக்குது. ரைட். அப்ப 5 கேள்விகள். சரியா? ரைட். இதை நாங்க பிறகு பார்ப்போம். இப்ப நீங்க சப்ஜெக்டுக்கு வாங்க. 2020ஆம் ஆண்டும் அதே மாதிரிதான். இக்ராஇல் கஸீதத சும்மா அஜிப் அனில் அஸ்இலத்தில் லத்தி தலீஹா பில் ஜுமலில் காமிலான்னு சொல்லி நோம்போடு சம்பந்தப்பட்ட கவிதை வந்திருக்குது. 5 வினாக்கள் வந்திருக்குது. சரியா? அப்ப இந்த கவிதையை சரியாக நாங்க படிச்சிருந்தால், விளங்கி இருந்தால், இந்த கேள்வி எங்களுக்கு தெளிவாக இருந்தால் எங்களுக்கு விடையை எழுத முடியும். என்றால் இங்க மிக முக்கியம் கேள்வியை விளங்குறது. மாதா யதமன்னா ஷாயிர் மின் ஷஹ்ரி ஸௌம். அப்ப தமன்னான்ற சொல் தெரிந்திருந்தால் தான் உங்களுக்கு இந்த கேள்விக்கு விடை எழுதலும். இதுல நீங்க கவிதையில வராத சில விஷயங்கள் வருகிறது. இப்ப இதுல இந்த தமன்னான்ற சொல், யதமன்னா எதிர்பார்த்தான், ஆசைப்பட்டான். மாதா யதமன்னா ஷாயிர், இந்த கவிஞர் எதை எதிர்பார்க்கிறார், எதை ஆசை வைக்கிறார், மின் ஷஹ்ரி ஸௌம், நோன்பு மாதத்தின் மூலமாக. அப்ப இந்த மாதிரி சொற்களும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சரியா? இத ஃபஹ்மு சுஆல் நிஸ்ஃபுல் ஜவாப்னு சொல்லுவாங்க. கேள்வியை சரியாக விளங்குறது விடையிட அரைவாசிக்கு சமன். எனவே கேள்வியை சரியாக விளங்க நீங்க இந்த பகுதிக்கு விடையளிக்க வேண்டும். 2021ஆம் ஆண்டு பாருங்க, இக்ராஇல் கஸீதா அதே மாதிரி அதே இதுலதான் வந்திருக்கு. பி ஜுமலின் தாம் ஆண்டு வந்திருக்கு. அவ்வளவுதான். அங்க பில் ஜுமலில் காமிலா தானே, இதுக்கு பி ஜுமலின் தாம் ஆண்டு சொல்லி சிஃபத்தை மட்டும்தான் மாத்திக்கிறாங்க. கேள்வி அதுதான். அப்ப எல்லா இடங்களையும் நீங்க முழுமையான விடை எழுத வேண்டும். அப்ப இது அந்த ரீமாட கனவு சம்பந்தமான ஒரு கவிதை 13ஆம் ஆண்டு கைட் புக்ல இருக்குது. வினாக்கள் 5 இங்கு தரப்பட்டிருக்கு. அப்ப நாங்க 2019, 2020, 2021ஆம் ஆண்டு கடந்த 3 வருடங்களையும் புதிய பாடத்திட்டத்துக்கு அமைய இடம்பெற்ற கவிதைகளை பார்த்தா, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கின்ற 2 கவிதைகளும் 13ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு கவிதைகளும் பகுதி 2ல பிரதானமான கேள்வியாக 5 புள்ளிகளை கொண்ட கேள்வியாக இடம்பெற்றிருப்பதை பார்க்க வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் 2022 எது வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்ற போது இந்த 3 கவிதையையும் விட்டுட்டு எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கவிதைகள்ல இருந்து வர முடியும் என்று சொல்ல முடியும். ரைட். அப்ப அங்கல இருக்கிற மிக பிரதானமான கவிதைகள் 2 இருக்குது.
இப்ப நீங்க இந்த இதுக்கு வந்தால் மஸ்ஜிதும் சலாத்தும் இருக்குது 12ஆம் ஆண்டு. இந்த ரெண்டும் பிரதானமான கவிதைகள் தான். மஸ்ஜிதும் தான், சலாத்தும் தான். சலாத் கொஞ்சம் பெரிய கவிதை. நாங்க கடந்த காலம் சலாத் வரும் என்று பெரிதும் எதிர்பார்த்தோம், இடம்பெறவில்லை. 2022ஆம் ஆண்டு செந்நேரம் இந்த 2 கவிதைகள்ல ஏதாவது ஒன்று வருவதற்கு இடம்பாடுகள் இருக்கின்றன. இந்த கடந்த வருடம் 13ஆம் ஆண்டு புத்தகத்தை வந்திருக்கிற சுட்டி அல்லது செந்நேரம் இந்த முறை வத்தனி ஒஹிப்புக லா பதீல் இந்த 3 கவிதைகள்ல ஒன்று பெரும்பாலும் வருவதற்கான இடம்பாடுகள் கூட. அடுத்து ஃபதுல் முஅல்லிமத்தி இருக்குது. அப்ப நாங்க இதுல ஒரு கேள்வியை மட்டும் எதிர்பார்த்து படிக்காம இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜித், சலாத், ஃபதுல் முஅல்லிமத்தி, வத்தனி ஒஹிப்புக லா பதீல் இந்த கடைசி கவிதைக்கு தானே அது வந்து 2 அடிகளை கொண்ட சின்ன ஒரு கவிதை. எனவே அது ஒரு பிரதான 5 புள்ளிகளுக்கான கவிதையாக வருவதற்கான இடம்பாடுகள் குறைவு. எனவே நீங்க டார்கெட் பண்ணுங்க மஸ்ஜித், அஸ்ஸலாத், ஃபதுல் முஅல்லிமத்தி, வத்தனி உஹிப்புக லா பதீல். அந்த அர்த்தம் நல்லா விளைக்கொள்ளணும். சௌம், ஹஜ், ஹுல்முரிமா எல்லாம் விட்டுட்டு போறதல்ல, அதை படிக்காம போறதல்ல, அதுக்கும் ரெடி ஆகிக்கணும். இந்த பார்ட் 1க்கு தேவைப்படும், சில நேரம் பார்ட் 1க்கு தேவைப்படும். சரியா? அப்ப நான் இங்க சொல்ற விஷயம் வந்து பார்ட் 2 கிஸ்மு சானி. சரியா? லைசா அல் கிஸ்முல் அவ்வல். சரியா? அப்ப இது எல்லா கவிதையும் படிங்க, இலகுவான பகுதி தானே. ஆனா நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய கவிதைகளாக மஸ்ஜித், அஸ்ஸலாத், ஃபதுல் முஅல்லிமத்தி, வத்தனி உஹிப்புக லா பதீல் போன்ற கவிதைகளை எங்களுக்கு சொல்ல முடியும். இப்ப நான் அடுத்தது கிஸ்முல் அவ்வலுக்கு வாரேன். கிஸ்முல் அவ்வல்ல எப்படி கவிதைகள் இருந்து கேள்விகள் வந்திருக்க கொஞ்சம் அவதானமாக பாருங்க. கிஸ்முல் அவ்வல்ல 2019ஆம் ஆண்டு 2 கேள்விகள் வந்திருக்குது. முதலாவது கேள்வி பாருங்க, 37வது கேள்வி. அது கவிதையோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. அக்மில் ஷஅர பிக்தியாரில் மஜ்மூஅத்தி ஸஹீஹா. இங்க வந்து நீங்க இடைவெளிகளுக்கு பொருத்தமான அந்த சொல்ல தெரிவு செய்ய வேண்டும். அப்ப இதற்கு நீங்க கவிதைய பாடமாக்க வேண்டிய தேவை இல்லை, ஆனா கவிதையை விளங்கிக்க வேண்டும். அதான் நுணுப்புள் வேய்ந்து விட்டு போனால் அல்லது மேலோட்டமாக நீங்க கவிதையை படிச்சா சில போது இது இப்ப மதரசத்துக்கு பிறகு வருகின்ற அந்த இடைவெளிக்கு பொருத்தமான சொல்ல உங்களுக்கு கெஸ் பண்ண இயலாமே. அப்ப அத ஓரளவுக்கு நீங்க அந்த கவிதையோடு பரிச்சயமாக இருந்தால் அந்த வாசிப்பு ஓட்டத்தில் உங்களுக்கு மதரசத்துக்கு பிறகு வருகின்ற இடைவெளிக்கு பொருத்தமான சொல் ஒட்டோவா வந்துடும். ஏன்னா விட தரப்பட்டீர்கள், கீழால விடைகள் தரப்பட்டீர்கள். பாருங்க, இப்ப இங்க 37வது கேள்வி. அல் மஜ்முஆ ஸஹீஹான்றது சரியான குழுமம், குரூப். இங்க விடை தொகுதி தரப்பட்டிருக்குதானே. இப்ப அஹ்வி, அல் ஆதாபா, லுகதி, உகாபில். அப்ப இது ஒரு மஜ்முஆ. சரியா? அதான் சரியான குழுமத்தை தெரிவு செய்வதன் மூலமாக கவிதையை பூரணப்படுத்துகின்றதான் கேள்வி. அப்ப இது நீங்க பார்க்கலாம். ஃபதுல் முஅல்லிமத்தி என்று சொல்லப்படுகின்ற கைட் புக்ல 13ஆம் ஆண்டு புத்தகத்துல வருகின்ற கவிதை. அப்ப இதுக்கு விட வந்து நான் சும்மா சொல்லிட்டு போறேன். முதலாவது விட மதரசத்தி அஹ்வி மதரசத்தி அத்தஅல்லமு ஃபீஹல் ஆதாபா அக்ரஉ தர்சி அக்துபு லுகதி வ உகாபிலு ஃபீஹல் அஸ்ஹாபா என்றதான் அந்த இடைவெளிகளுக்கு பொருத்தமாக வருகின்ற சொல். அப்ப அஹ்வி, அல் ஆதாபா, லுகதி, உகாபில். சரியா? அப்ப இந்த கவிதையோடு உங்களுக்கு பரிச்சயம் இருக்க வேண்டும். இத நீங்க சரியானபடியா தெரிவு செய்யறதுக்கு. 2வது கேள்வியை பாருங்க, 38வது கேள்வி கவிதையோடு சம்பந்தப்பட்டது. 2019ஆம் ஆண்டு வந்த கேள்வி. லகத் ஸானல் பிலாத வமன் அலைஹா இமாமுல் முஸ்லிமீன அபூ ஹனீஃபத பிஅஹ்காமின் வ ஆசாரின் வ ஃபிக்ஹின் கஆயாத்திஸ் ஸபூரி அலா ஸஹீஃபா. கேள்வி பாருங்க, மன் ஹுவ காயிலுல் பைத்தைன். இந்த 2 கவிதை அடிகளையும் சொன்னவர் யாரு? காயில் என்றால் உங்களுக்கு தெரியும், கால காயில், சொன்னவர். சரியா? மன் ஹுவ பைத்துன் பைத்தான். நான் ஏற்கனவே சொன்னேன், பைத்துன்ற சொல் இங்க அபயாத்துன்ற அந்த ஜம் ஓட வந்தால் அது கவிதை அடிகளுக்கு நாங்க சொல்றோம். பைத் பாட்டு சொல்லுவோமே பழைய காலங்கள்ல, இன்னும் சில தென்பகுதிகள்ல இன்னும் இருக்குது பைத் பாட்டு. அது சரியா? அது கவிதை அடிகள் தான். மன் ஹுவ காயிலு அல் பைத்தைன். அன்பார்ந்த மாணவர்களே, அவங்களோட இந்த மைக்கை வந்து மியூட் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தாக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம. ஜஸாக்கல்லாஹ். மன் ஹுவ காயிலுல் பைத்தைன். அப்ப இங்க பாருங்க, அப்ப இந்த கவிதையை சொன்னவர் யாருன்னு கேட்கிறாங்க. இதான் இமாம் அபூ ஹனீஃபா. சரியா?
இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். அப்ப இதுல கேட்கலாம், யாரை பற்றி இந்த கவிதை பேசுகின்றது? அம்மன் யதஹத்தஸ் ஹாதானி அல் பைத்தைன், யாரை பற்றி இந்த இரண்டு கவிதை அடிகளும், அல்லது அம்மன் யதஹத்தஸ் ஹாதா ஷிஅர், இந்த கவிதை யாரை பற்றி பேசுகின்றது என்று சொன்னால் அல் இமாம் ஷாஃபிஈ. யாரு சொன்னது, யாரு கவிதை எழுதினது, அல்லது அஷாயிர் அல்லது அல் காயில் என்று வந்தால் அல் இமாம் அபு ஹனீஃபா. சாரி, மன் ஹுவ காயிலுல் பைத்தைன், அபு ஹனீஃபா அல்ல, சாரி, மன் ஹுவ காயிலுல் பைத்தைன் அல் இமாம் ஷாஃபி. இல்ல, இமாம் ஷாஃபி தானே திவானுல் இமாம் ஷாஃபியில பாடுறாரு. சரியா? திவானுல் இமாம் ஷாஃபின்றது இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவருடைய ஒரு முக்கியமான கவிதை புத்தகம். தீவானுல் இமாம் ஷாஃபி அவரோட மக்தபால மீக்கு மேல்மண்ட வாசிங்க. அல் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர் லைஸ ஃபகீஹன் ஃபகத் பல் ஹுவ ஷாயிருன் ஐதன், அவர் ஒரு கவிஞரும் கூட. அவருக்கு ஒரு தனி கவிதை புத்தகம் இருக்குது, தீவானுல் இமாம் ஷாஃபி. அப்ப மன் ஹுவ காயிலுல் பைத்தைன் அல் இமாம் ஷாஃபி, அம்மன் யதஹத்தஸ் அனில் இமாம் அபி ஹனீஃபா. சரியா? அப்படித்தான் அந்த விட வரும். அப்ப இது 2019ஆம் ஆண்டு அந்த பகுதி ஒன்றுல வந்த கவிதைகள் எடுத்துக்கொண்டால் 2 வகையான கவிதைகள் வந்திருக்குது. முதலாவதுல இடைவெளிகளுக்கு பொருத்தமான சொற்களை நாங்க தெரிவு செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் யார், அல்லது இந்த கவிதையை யாரு கூறியது, அல்லது கவிஞர் யார் என்ற கேள்விதான் இங்கு கேட்கப்பட்டது. பகுதி ஒன்றுல 2020ஆம் ஆண்டு 3 கேள்விகள் வந்திருக்குது பாருங்க. அதுல முதலாவது கேள்வி அல் இஸ்முல் மம்தூத் ஃபில் பைத்தைன். சரி, இப்ப இங்க கேள்வியை பாருங்க, நஹு கேள்வி ஒன்றுதான் கேட்கப்பட்டிருக்குது. ஆனா கவிதை இருக்குது பினிதா அகானின் ஒலிமா மஸ்ஜிதுல வருகின்ற ஒரு கவிதை. கேள்விக்கும் கவிதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா கேள்வி சுஆல் நஹவி. சரியா? நஹு கேள்வி தான் தரப்பட்டிருக்குது. அப்ப இஸ்முல் மம்தூத், அல் இஸ்முல் மக்சூர், அல் இஸ்முல் மன்கூஸ் தானே. அப்ப இஸ்முல் மம்தூதுக்கான கேள்விதான். ஆனா இந்த இஸ்முல் மம்தூத் என்ற அந்த கேள்விக்கு அவர்கள் கவிதை அடிகளை கேள்வியாக எடுத்திருக்கிறாங்க. அப்ப இதுக்கு பொருத்தமான வித நிதா உன் அலிஃபும் ஹம்சாவும் வந்தால், கடைசி சொல், அதாவது ஒரு சொல்ல கடைசி எழுத்து அலிஃபும் ஹம்சாவும் வந்தால் அதுக்கு நாங்க இஸ்முல் மம்தூத் என்று சொல்வோம். முஸராஉ, அதிப்பாஉ, நிதாஉன், சமாஉன், அப்படி கடைசிக்கு அலிஃபும் ஹம்சா. அப்ப இங்க பாருங்க, பினிதாஇ அதானின் உலிம்னா அன் அதாஉன் லிஸலாத், அதா. இப்ப இங்க நிதா, பினிதாஇ, அதா வந்திருந்தாலும் சரி. சரியா? ரைட், ஓகே. அப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்வி கவிதையை மையமாக வைத்து ஒரு அரபு இலக்கண கேள்வி, நஹு கேள்வி என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி 2021 2021 வாரதீர்கள். இயர் கொஞ்சம் மாறி இருக்குது, நீங்க மாத்திக்கோங்க. விளங்கி கொண்டா சரி, விஷயத்தை விளங்கி கொண்டா சரி. இந்த கேள்வியை பாருங்க, லிமன் வ ஐன யுன்ஷிது ஷாயிர் ஹாதிஹில் அபயாத். பாருங்க, شكرا شكرا يا ملهمتي أشرأت لفكر الأبواب، شكرا شكرا يا غاليتي محت لدرب الأسباب، أدعو الرحمن وأسأله يجزيك أجرا وثوابا. فلمن وأين ينشد الشاعر هذه الأبيات، யாருக்காக எங்கே பாடுகிறார் என்றதான் இங்க கேள்வி. அப்ப இதுவும் அந்த ஃபதுல் முஅல்லிமதி என்ற அந்த பாடத்துல வருகின்ற கேள்வி. சரியா? அப்ப இது யாருக்கு என்று சொன்னால் லில் முஅல்லிமா, எங்க பாடுறால், ஐன யுன்ஷிது ஷாயிர் ஹாதிஹில் அபயாத் ஃபில் மத்ரஸா. சரியா? லில் முஅல்லிமதி ஃபில் மத்ரஸா என்றதான் விட, 4வது விட. ரைட், இதெல்லாம் பாருங்க, இது 2021 தான். சலவாத்துன் ஹம்சுன் ஃபில் யௌம் ஃபர்துன் சல்லூஹா யா கௌமி வ துஸக்கின் நஃப்ஸ வ துதஹிருஹா வ துனஷ்ஷிது. இங்க பாருங்க, இஹ்தர் அல் கலிமத் அல் முனாசிபா லில் ஃபரா. இந்த இஹ்தர் என்ற இந்த சொல்லுக்கு கீழே வர ஹம்சா வராது, இஃப்தஅல வஸனுக்கு கீழால ஹம்சா வராது. சரியா? இஹ்தர் அல் கலிமத் அல் முனாசிபா லில் ஃபரா, இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. அப்ப இதுலயும் பாருங்க, ஏற்கனவே ஒரு குழுமம் அல் மஜ்முஆ ஸஹீஹான்னு தானே இங்க ஒரு சொல் தான் நீங்க என்ன செய்யணும், இடைவெளிக்கு பொருத்தமான சொல்ல தெரிவு செய்ய வேண்டும். அப்ப இங்க வ துனஷ்ஷிது ரூஹன் லில் ஜிஸ்மி என்றதான்
சரியான விட. இது வந்து சலாத்தோடு சம்பந்தப்பட்ட கவிதையில வருகின்ற ஒரு கவிதை அடிகள். அதே போல இது வந்து 2020 வரணும். ஏற்கனவே 2021. அக்மிலு ஷிஅர பிஇக்தியாரில் மஜ்மூஅத்தி ஸஹீஹா. இங்க பாருங்க, சரியான குடும்பத்தை தெரிவு செய்வதன் மூலமாக கவிதையை பூரணப்படுத்துக. அப்ப இங்க பாருங்க, இது ஹுல்முரீமாவோடு சம்பந்தப்பட்டது. கடந்த 2021 ஹுல்முரீமா தனியாக 5 புள்ளிகளுக்கான ஒரு கேள்வியாகவும் வந்திருக்குது. அதே போல எம்சிக்யூலும் வந்திருக்குது. பாருங்க, அஹ்லுமு அன் உஸ்பிஹ கை. அப்ப இது வந்து பாருங்க, இப்ப இதுக்கு பொருத்தமான இந்த தொகுதியை நீங்க தெரிவு செய்ய வேண்டும். சரியா? ரைட். அப்ப இதுல வந்து நீங்க 4வது விட தான் சரியாக வரும். சரியா? அஹ்லுமு அன் உஸ்பிஹ உஸ்ஃபூரத்தன் கை அஅ்புர மரஜன் வ புஹூரா வ அதீர வ உஹல்லிக ஃபில் அஜ்வாஇ உஸாபிகு கைமன் வ நசூரா. சரியா? வ நுசூரா. ரைட், ஓகே. 2020 வந்தது. 21 அல்ல, 20 தான் இது வரணும். மேல கிஸ்முல் லெவல் 2020 மாத்திக்கோங்க. இங்க பாருங்க, இது ஹுப்புல் வத்தனோடு சம்பந்தப்பட்ட ஒரு கவிதை. ஆனா கேள்வி முலஹஸு ஹாதிஹில் அபயாத். இந்த கவிதை அடிகளின் சுருக்கம் என்ன? முலஹஸ் என்றால் சுருக்கம் என்ன? தல்ஹீஸ். அப்ப இந்த கவிதை அடிகள் சொல்ல வருகின்ற கருத்து என்ன? என்ன சாராம்சத்தை இந்த கவிதை அடிகள் கொண்டிருக்கின்றது என்றுதான் இங்க கேட்கப்பட்ட கேள்வி. சரியா? ரைட். அப்ப இதுக்கு நாங்க பொருத்தமான விடைய தெரிவு செய்ய வேண்டும். அப்ப நாங்க கடந்த காலங்கள்ல வந்த இந்த கேள்விகளை பார்த்தால், எம்சிக்யூ கேள்விகளை பார்த்தா, எங்களுக்கு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் 2 அல்லது 3 கேள்விகள் பகுதி 1க்கு வரலாம். கவிதைகளோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள். கடந்த 2 வருடங்களும் 2021, 20ஆம் ஆண்டுகள்ல வந்து 3 கேள்விகள் வந்திருக்குது. 6 புள்ளிகள். அப்ப எம்சிக்யூல 6 புள்ளிகள் எடுக்கலாம். சரியா? 2019ஆம் ஆண்டு மட்டும்தான் 2 கேள்வி வந்திருக்குது கவிதையோடு சம்பந்தப்படுத்தி. ரைட். அப்ப நாங்க எல்லா கவிதைகளையும் படிக்க வேண்டும் என்றால், கவிதைகள்ல எம்சிக்யூல அல்லது பகுதி 1ல வருகின்ற கேள்விகளை பார்த்தால் பெரும்பாலான கேள்விகள் வந்து இடைவெளிகளுக்கு பொருத்தமான அந்த சொல்ல, கவிதையில வருகின்ற அடுத்த சொல்ல தெரிவு செய்ய வேண்டிய கேள்விகள் இடம்பெறுவதை பார்க்கிறோம். சரியா? அல்லது அந்த கவிதை யார் சொன்னார்கள், யார் கவிஞர் என்று கேட்கப்படலாம். அல்லது அந்த கவிதைகளோட சுருக்கம், சாராம்சம் என்னென்று கேட்கப்படலாம். எனவே பகுதி 1ல இவ்வாறான கேள்விகள் தான் இடம்பெறுகின்றன. எனவே நாங்கள் பகுதி 1, பகுதி 2 வினாத்தாள்களிலும் இந்த கவிதைகளோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இடம்பெறுவதனால நாங்கள் இருக்கின்ற 8 கவிதைகளையும் அழகாக தொகுத்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு 10 அல்லது 11 புள்ளிகளை கவிதை என்ற அந்த பாடப்பரப்பை படிப்பதன் மூலமாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நாங்கள் எப்போதும் சொல்லுகின்ற விஷயம் என்னென்றால், அரபிக் லாங்குவேஜ் சிலபஸ் வந்து மிக சுருக்கமானது. சரியா? நீங்க அதை சரியாக சுருக்கமாக தொகுத்து எடுத்துக்கொண்டால் படிக்கிறதும் லேசி, இலகுவாக கூடுதலான புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பகுதியை மட்டும் சரியாக படிச்சாலே உங்களுக்கு சுவராக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாட்டத்தால 10 அல்லது 11 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் கடந்த காலங்கள்ல கவிதையோடு சம்பந்தப்பட்ட பகுதி 1, பகுதி 2ல வந்திருக்கின்ற வினாக்கள் சம்பந்தமான ஒரு அறிமுகம். இந்த பகுதியை நான் செய்யறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் இந்த பின்னணியோடு தான் கவிதைகள் என்ற பாடத்தை படிக்க வேண்டும். வெறுமனே கவிதைகள்ல வருகின்ற சொற்களை எழுதி பாடமாக்குறது மட்டுமல்ல, அல்லது கவிதைகளை பாடமாக்குறதும் அல்ல, கவிதைகள்ல வருகின்ற கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்க தயாராக வேண்டும். பகுதி 2ல அதுதான் மிக முக்கியம். கவிதைகளை இடம்பெறுகின்ற கேள்விகளுக்கு விடையளிக்க நாங்கள் தயாராக வேண்டும். அந்த கவிதையை படிச்சுட்டு நாங்களாகவே நிறைய கேள்விகளை உருவாக்கி கொண்டு அந்த கேள்விகளுக்கு நாங்க விடைகளை எழுதி பார்க்க வேண்டும். உங்களோட புத்தகத்திலையும் சில கேள்விகள் வந்திருக்குது, அது போதாது. 2, 3, 4
கேள்விகள் தான் கைட் புக்ல இருக்கும். அந்த கேள்விகளோடு மட்டும் நீங்கள் சுருக்கி கொள்ளாமல் மேலதிகமாக கேள்விகளை நீங்களாக உருவாக்கி அல்லது ஒஸ்தாமாற்ற கேட்டு நீங்க என்ன செய்யலாம், இதுக்கு தயாராக முடியும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்ததாக, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செயலமர்வுல எனக்கு எல்லா கவிதைகளையும் படித்து தர முடியாது, டைம் இல்லை என்றால் 16 வகுப்புகள்ல பகுதி 2ல இருக்கின்ற எல்லா பகுதிகளையும் நாங்கள் படித்து முடிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மஸ்ஜித் வஸ்ஸலாத் ஃபதுலு முஅல்லிமத்தி, அதே போல ஹுப்புல் வத்தன் வத்தனி ஒஹிப்புக லா பதீல் என்ற அந்த பிரதானமான கவிதைகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்பதோடு அந்த கவிதைகள்ல வருகின்ற வினாக்கள் சம்பந்தமாகவும் அதற்கான விடைகள் சம்பந்தமாகவும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். ரைட், இப்ப நாங்க அடுத்ததாக அடுத்த தலைப்புக்கு போறதுக்கு முன்பு உங்களோட சந்தேகங்களை சரி